என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க x⁴ 7 + 1 = 0. இதுக்கு வந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பவரில் வந்து என்ன இருக்குமா 7 இருக்குது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ரூட் வேணும்னா 7 ரூட்ஸ் வேணும். சரி, அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கொடுத்தக்கூடிய கிவன் எழுதிக்கிங்க x⁴ 7 + 1 = 0. இந்த +1 இங்கே வந்து என்னென்னா -1 ஆகிடும். x⁴ 7 = -1. அடுத்து எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்போ என்னென்னா -1 அப்படியே எழுதிங்க. இங்கே 7 வந்து இந்த சைடு வரும்போது என்னென்னா 1/7 மாறும். சரிங்களா? இப்போ என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய 7 வந்து இங்கே வரும்போது என்னமா 1/7 வந்து மாறும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்கிங் ரூல் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் வந்து நம்மளுக்கு வந்து -1 யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதை நம்ம டைப் 1 எடுத்திருக்கோம். இதை +1 வர வந்து நம்ம டைப் 2 எடுத்திருக்கோம்ப்பா. இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், கொடுத்தக்கூடியது வந்து நம்ம போலார் ஃபார்ம் எழுதணும். இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். -1ஓட வந்து போலார் ஃபார்ம் வந்து என்னென்னா cos π + I sin π தான் வந்து என்னென்னா இதனுடைய போலார் ஃபார்ம். அப்போ அதனால் வந்து என்ன -1 இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம்னா cos π + I sin πன்னு எழுத போகிறோம். இந்த பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். பவர் வந்து 1/7. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆங்கிள் கூட வந்து 2kπ வந்து ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து காஸ் அப்படியே இருக்கும். இந்த ஆங்கிள்ங்கிறது இங்கே வந்து என்னென்னா பை தான் வந்து ஆங்கிள். அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 2kπ வந்து ஆட் பண்ண போகிறோம். π + 2kπ. அடுத்து என்ன இருக்குன்னா +I sin, அதை அப்படியே எழுதிட்டு ஆங்கிள் கூட நம்ம வந்து 2kπ ஆட் பண்ண போகிறோம். π + 2kπ. இந்த பவர் வந்து அப்படியே இருக்குமா, பவர் வந்து என்ன இருக்குப்பா 1/7, அது அப்படியே இருக்கும். இப்போ ஸ்டெப் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை டிமார்ஸ் தியரம். டிமார்ஸ் தியரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய பவர் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரது. அப்போ x = cos π + 2kπ அப்படியே இருக்கும். இந்த /7 ஆகிடும். வெளியே இருக்கிற இந்த பவர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரும். +I × sin π + 2kπ /7. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து போலார் ஃபார்ம் எழுதணும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து 2kπ ஆட் பண்ணி எழுதணும். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பவரை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தோம்ப்பா. ஃபோர்த்து ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா கேயோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு 7 ரூட் வேணும். ஆனால் வந்து என்னென்னா n-1 சொல்லுவாங்க. 0ல் ஆரம்பித்து அப் டு எக்ஸெட்ரா n-1 வரைக்கும் கொண்டு போகணும். இங்கே வந்து n வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 7 பவரில் கொடுத்துருக்காங்க பாருங்களா. 7 - 1 வந்து நம்மளுக்கு என்ன 6. அப்போ 0ல் ஆரம்பித்து 6 வரைக்கும் நம்ம வந்து எழுதணும். பார்த்தா கேயோட வேல்யூ. அப்போ k = என்ன 0 1 2 3 4 5 6. நம்மளுக்கு 7 ரூட் வேணும். 7 ரூட் வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 ரூட் வந்துச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து என்னென்னா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் தான் நம்ம வந்து என்னென்னா இந்த கேயோட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 5 என்ன பண்ண போகிறோம்னா கே வந்து 0வாக இருக்கும்போது எக்ஸினுடைய மதிப்பு என்ன, அதே மாதிரி 1ஆக இருக்கும்போது எக்ஸினுடைய மதிப்பு என்ன, இதே மாதிரி k = 2ஆக இருக்கும்போது, k 3ஆக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன, அதே மாதிரி 4 அப் டு எது வரைக்கும் போடணும்னா 6 வரைக்கும் போடணும்ப்பா. 5ஆக இருக்கும்போது எக்ஸினுடைய வேல்யூ என்ன, 6ஆக இருக்கும்போது எக்ஸினுடைய வேல்யூ என்ன, அப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஈஸியாக வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன் cos θ cos θ + I sin θன்னு சொல்லியிருக்கேன். இதை ஷார்ட் ஃபார்மில் வந்து CIS அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக ஆவிச்சிருக்காத அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம்ப்பா. சிஸ் தீட்டான்னு சிஸ்ன்னு எழுதிக்கோங்க. இந்த தீட்டாக்கு பதில் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். கேக்கு பதில் வந்து என்னென்னா இங்கே வந்து என்னென்னா வேல்யூ கொடுக்கலாம். கேக்கு போல் 0 கொடுக்கும்போது என்ன ஆகுமா 2 × 0 வந்து 0ன்னு ஆகிடும். சரிங்களா? 2 × 0 வந்து 0 0π 0 ஆகிடுமா. இந்த டைம் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன பண்ணிடும் 0 ஆகிடும். அப்புறம் மீதி ரிமைனிங் இருக்குது என்னமா π/7. அதே மாதிரி கேக்கு போல் 0 கொடுத்து பாருங்கள். இது என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும் π/7. அப்போ என்னென்னா டினாமினேட்டர் பொறுத்தளவு வந்து 7ங்கிறது வந்து மாறாது. அதனால் எல்லா இடத்துலையும் 7 ஃபஸ்ட்டு போட்டு வச்சுங்க /7. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன கேக்கு பதிலாக வந்து 0 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா π வந்துச்சு. πங்கிறது 1πன்னு வச்சுக்கலாங்களா. 1π. அடுத்து கேக்கு பதிலாக வந்து 1 கொடுத்து பாருங்களா. 1 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 2 × 1 2. அப்போ 2πன்னு வரும். 2π + π வந்து என்ன 3π. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அப்புறம் வந்து என்னென்னா 2 to 1 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. 1π 3π அடுத்து வரும்போது 5π வரும். அடுத்து 7π வரும். அடுத்து 9π வரும். அடுத்து என்ன வரும் 11π வரும். அடுத்து வந்து 13π வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு போல் 6 கொடுத்து பாருங்களேன். கேக்கு போல் 6 கொடுத்து என்ன ஆகும் 6 2 என்ன 12. அப்போ 12πன்னு இருக்குது. 12π + π வந்து 13π. அப்போ 13π/7. புரியுதுங்களா? அப்போ இது வந்து என்னென்னா பவர் வந்து 7ல் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த பவர் வந்து மாற்றி கொடுத்து கேட்பாங்க. x⁴ 6 + 1 = 0. அடுத்து x⁴ 5 + 1 = 0. எது வரைக்கும் கேட்பாங்கன்னா 4 + 1 = 0, 3+ அப்புறம் 2 வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள் பொறுத்தளவு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. x⁴ 6 + 1 = 0 எல்லாம் இதே மாதிரி தான் போடணும். x⁴ 5 + 1 = 0,
x power 4 plus 1 equal to 0, x cube plus 1 equal to 0, x square plus 1 equal to 0. இதெல்லாமே இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஒரு டினாமினேட்டர் மட்டும் மாறுங்க. சரியாம்மா? சரி, ஓகே. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் நம்மளுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் -1 ஹோல் பவர் 1/6ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ இது வந்து நான் கொடுத்துருக்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதான் எழுதியிருக்குமா, x ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 1/6. அதாவது இதனுடைய அனைத்து மதிப்புகளையும் காண்கன்னு இருக்காங்க. இது நம்ம x ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 1ல் வந்து போலார் ஃபார்ம் எழுதுவோம். -1ஓட போலார் ஃபார்ம் வந்து cos π ப்ளஸ் i sin π எழுதிட்டேன். இந்த பவர் அப்படியே தான் இருக்குது. இந்த x ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஆட் 2k π வித் ஆங்கிள்ங்கிறது இங்கே பை, இது கூட 2k π ஆட் பண்ணுறேன். காஸ் ஆஃப் பை ப்ளஸ் 2k π ப்ளஸ் i sin ஆஃப் பை ப்ளஸ் 2k π ஆட் பண்ணிவிட்டேன். இந்த பவர் அப்படியே இருக்குது. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், பவரை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரும். உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது இங்கே என்ன ஆகும், /6 ஆகும். இங்கே வரும்போது என்ன, /6 ஆகும். அப்போ கேயோட வேல்யூ எதில் ஆரம்பிக்கும், இங்கே 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன வந்திருக்கும், அதில் வந்து 1 கம்மி பண்ணணும். 5 வரைக்கும் எழுதுறோம். 0 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன 6 ரூட் இருக்குது. சரிங்களாம்மா? அப்போ வந்து முன்னாடி ப்ராப்ளம் பார்த்த மாதிரியே தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். கே வந்து 0 இருக்கும்போது எக்ஸனுடைய மதிப்பு என்ன, கே வந்து 1 இருக்கும்போது அதே மாதிரி 5 வரைக்கும் எழுதிக்கிறோம். இது வந்து ஷார்ட் ஃபார்மில் 6th இதில் எழுதிக்கிறோம். இங்கே வந்து என்னென்னா கேக்கு பதிலாக வந்து என்னென்னா வேல்யூ வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், கேக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து என்னது 0 ஆகிடும். இப்போ 2 × 0 வந்து 0 ஆகிடும். அப்போ இது 0 ஆனதுனால நம்மளுக்கு என்ன இருக்குது, π/6 அதே எழுதியிருக்கேன். அது வந்து பைங்கிறது 1π/6 எழுதியிருக்கோம். இப்போ கேக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது ஆகும் 2 × 1 2 × 1 வந்து 2πன்னு வரும். அப்போ என்னென்னா முன்னாடி ஆல்ரெடி பை இருக்குது. 2 × 1 வந்து 2π, π + 2π வந்து என்ன 3π. அதுதான் வந்து 3π/6 எழுதியிருக்கோம். கேக்கு பதில் 2 கொடுத்தீங்கன்னா 2 2s are 4. அப்போ ஆல்ரெடி பை இருக்குது. இங்கே 2 கொடுத்தீங்கன்னா 2 2s are 4πன்னு வரும். π + 4π வந்து 5π/6 எதுவும் எங்கே இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா 2 இது மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். 1π வந்துச்சுன்னா அடுத்து 2 ஆட் பண்ணிட்டு போங்க. 1π, அடுத்து 3π, அடுத்து 5π, அடுத்து 7π, அடுத்து 9π, அடுத்து 11π. இந்த மாதிரி தான் வந்து ஆன்சர்ஸ் வரும்ப்பா. சரிங்களா? இப்போ இது வந்து என்னென்னா ஆக்சுவலி வந்து இது இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. இப்போ டைரெக்டாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா இப்படி கேட்கலாம். x⁴ + 1 = 0ன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஏன்னா x⁴ + 1 = 0னா நம்ம +1 இந்த சைடு கொண்டு வருங்களா. அப்போ x⁴ இங்கே -1 ஆகுங்களா. புரியுதுங்களா? +1 இங்கே வரும்போதுன்னா -1 ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் என்னவா, x ஈக்குவல் டு அந்த -1 அப்படியே எழுதிட்டு இந்த 6 இங்கே கொண்டு வரும் பார்த்தீங்களா, 1/6. அந்த ஸ்டெப்பு தான் இங்கே அவங்க டைரெக்டாக கொடுத்துருக்காங்க.